அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்கே சார். சார் நம்ம இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீட்டில் இருக்கக்கூடிய பிணைப்பு தரம், நீட் மற்றும் பிஜிடிஆர் யூஸாக இருக்கக்கூடிய பிணைப்பு தரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். சார் ஒரு மாலிகுலுக்கு எப்படி சார் பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தலைப்பு பிணைப்பு தரம். சார் என்ன பண்ணலாம், மூலக்கூறு எடுத்துக்கலாம். சார் மூலக்கூறு H2ல பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. 2 எலக்ட்ரான் இருந்தால் பிணைப்பு தரம் 1. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் காந்த பண்பு, பாராகாந்த பண்பு, டையகாந்த பண்பு. ஸோ காந்த பண்பு பொறுத்தவரைக்கும் பிணைப்பு தரம் முழு எண்களா 1, 2, 3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டையகாந்த பண்பு இருக்கும். பிணைப்பு தரம் 0.5, 1.5, 2.5 இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்த பண்பு பாராகாந்த பண்பாக இருக்கும். இப்போ பார்க்கலாம், H2 மாலிகுலோட பிணைப்பு தரம் 1, டையகாந்த தன்மை இருக்கு. He2+க்கு பிணைப்பு தரம் 0.5, இதில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ இது பாராகாந்த தன்மை. H2- பிணைப்பு தரம் 0.5, இது பாராகாந்த தன்மை. He2+ பிணைப்பு தரம் 0.5, இது பாராகாந்த தன்மை. Li2 பிணைப்பு தரம் 1, இது டையகாந்த தன்மை. P2 பிணைப்பு தரம் 0, இந்த மூலக்கூறு உருவாகாது, ஆனால் காந்த தன்மை டையாவா இருக்கும். சரியா? He2+க்கு பிணைப்பு தரம் 0, டையகாந்த தன்மை, இந்த மூலக்கூறு உருவாகாது. P2+க்கு பிணைப்பு தரம் 0.5, பாராகாந்த தன்மை. நான் சொல்ற மாதிரி முழு எண்கள் 1 இதுக்கெல்லாம் டையகாந்த தன்மை இருக்கு. 0.5லாம் பாராகாந்த தன்மை இருக்கு. நெக்ஸ்ட் B2க்கு பிணைப்பு தரம் 1, பாராகாந்த தன்மை. B2-க்கு 1.5 பாராகாந்த தன்மை. C2+க்கு 1.5 பாராகாந்த தன்மை. C2 12 இருக்கு, எலக்ட்ரான் 12 இருந்தால் பிணைப்பு தரம் 2, டையகாந்த தன்மை. C2-க்கு பிணைப்பு தரம் எத்தனை சார்? 2.5 பாராகாந்த தன்மை. N2+ எத்தனை எலக்ட்ரான்? 14, பிளஸ்னா ஒரு எலக்ட்ரான் லெஸ் பண்ணாலும் 13 எலக்ட்ரான், 2.5 பாராகாந்த தன்மை. N2க்கு 14 எலக்ட்ரான், பிணைப்பு தரம் 3, டையகாந்த தன்மை. N2- 2.5 பாராகாந்த தன்மை. N2 2- மட்டும் எக்ஸெப்ஷன் கேஸ் 2 இருக்கும். ஏன் சார்னா 2 தனித்த எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது பாராகாந்த தன்மை. சார் வேற என்ன சார் எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்குன்னா, ஆர்ஜின் குரூப்ல பாருங்க, பிணைப்பு தரம் 2 தான், ஆனால் பாராகாந்த தன்மையா இருக்கும். இது ஏன் சார்னா மேலே ஆர்பிட்டாலில் வந்து பார்த்தா 2 தனித்த எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பாருங்க, Ne2+க்கு பிணைப்பு தரம் 0.5 பாராகாந்த தன்மை. CO-க்கு பிணைப்பு தரம் 3, டையகாந்த தன்மை. Cn-க்கு பிணைப்பு தரம் 2.5 பாராகாந்த தன்மை. Cn-க்கு பிணைப்பு தரம் 3, டையகாந்த தன்மை. NO2+க்கு பிணைப்பு தரம் 2.5, N-க்கு 7, ஆக்சிஜனுக்கு 8, 15 2 மைனஸ் பண்ணா 13 பாராகாந்த தன்மை. NO+க்கு எத்தனை சார்? 8+, இது 15, 1 லெஸ் பண்ணா 14, பிணைப்பு தரம் 3, டையகாந்த தன்மை. NO-க்கு 2.5 பாராகாந்த தன்மை. NO-க்கு பிணைப்பு தரம் 2, ஏன் சார்? 9 + 7 16 பாராகாந்த தன்மை. HCl-க்கு 18, பிணைப்பு தரம் 1, டையகாந்த தன்மை. CO2+க்கு 8 + 6 எத்தனை சார்? 14, 2 கிராஸ் பண்ணா 12 இருக்கு. 12க்கு 2, பிணைப்பு தரம் டையகாந்த தன்மை. இங்க பார்த்தீங்கன்னா 3 3 3 2 1 2 பிணைப்பு தரம் முழு நம்பரா இருந்தால் டையகாந்த தன்மை. 0.5 2.5 2.5 இருந்துச்சுன்னா பாராகாந்த தன்மை. இதுக்கு 2 மட்டும் தான் விதிவிலக்கு. யார் சார்னா O2க்கு 2 இருந்தாலும் தனித்த எலக்ட்ரான் இருக்கிறதுனால பாராகாந்த தன்மைன்னு சொல்றோம். அதே மாதிரி N2- பிணைப்பு தரம் 2 இருந்தாலும் இது தனித்த எலக்ட்ரான் இருக்கிறதுனால பாராகாந்த தன்மைன்னு சொல்றோம். ஸோ இதை வச்சு என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக பிணைப்பு தரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எலக்ட்ரான் எண்ணிக்கையை வச்சு என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் வீடியோ. என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், நீட்டுக்கும் பிஜிடிஆர் கெமிஸ்ட்ரிக்கு பயன்படுற மாதிரி தமிழில் நிறைய வீடியோ போட போகிறேன். நன்றி, வணக்கம்.